ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். நல்ல ஒரு கார சட்னியோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிறத விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 காஞ்ச மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா நறுக்கினது, 1/2 கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ முதல்ல இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம சோடாவோ சால்ட்டோ பேக்கிங் சால்ட்டோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தயிர் சேர்த்துருக்கிறதுலே போதும், ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. நம்ம கரண்டி ஆம்லெட்லாம் செய்ய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. 2 கரண்டி அளவு மாவு எடுத்து இதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா மேல் பக்கம் கூட நல்லா வெந்து வரும். சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம இதை திருப்பி விடலாம். திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கார சட்னியோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.